நான் இன்னைக்கு சூப்பரா மட்டன் சூப் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க சொல்லப் போறேன். இது என்னோட 2 குழந்தைங்களுக்குமே 8 மாசத்துலருந்தே குடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த வின்டர் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் கொத்தமல்லி. இது இவ்வளோதாங்க நம்மளுக்கு அரைக்க வேண்டிய பொருளே. இதை போட்டுட்டு இதுக்கு ட்ரை ரோஸ்ட் கூட பண்ண வேண்டியதில்லை. டக்குன்னு போட்டு அப்படியே போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரியும் இருக்கும், பிரச்சனை இல்லை. அதுக்காக ரொம்ப தருத்தரணும் அரைச்சிட வேண்டாம். இப்போ குக்கரில் வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேண்டியதில்லை. எண்ணெய் நம்மளுக்கு தெரியும் மட்டன்லேருந்தே நல்லா எண்ணெய் விடும்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இப்போ எண்ணெய் சூடானோடனே ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3லேருந்து 4 வரைக்கும் கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வாசனைக்கும் இருக்கும், இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து கலர் மாறாமல் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூனுக்கு வந்து சோம்பு போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு நல்லாவே இருக்கும். அந்த சூப்போட நல்ல ஸ்மெல் வந்து நான்வெஜ்ஜுக்கு அந்த சோம்பு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கல, அது இருக்கும். இப்போ மட்டனை சுத்தமாக கழுவியாச்சுங்க. நல்லா எலும்பு பீஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா மட்டன் வந்து எலும்பு இல்லாத பீஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நல்லா சாஃப்டாக பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் பூண்டையும் நல்லா உரித்து இடித்து வச்சுட்டோம். ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, இதை நல்லா பிரட்டிக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுட்டு முழுசாக போடுறத விட நல்லா தட்டி போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். ஏன்னா இந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி 1/2 கிலோ மட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை அரைச்சிருக்கு. தேவைக்கேற்ற நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வரும். கரெக்டான ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் நம்ம கப்பில் ஊற்றி குடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா என்ன பண்ணணும்னா, இதில் முக்கியமாக சூப்புக்கு வந்து என்ன பதம்னா, நீங்கள் சிம்மில் வச்சு இல்லைன்னா சிம்லேருந்து மீடியமில் வச்சிங்கன்னா தான் அந்த சூப்புனால என்னது அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கணும். நல்லா ஸ்லோவாக இறங்குற வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு 5 விசில் விட்டுடலாம். 5 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட வேண்டாம். ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணி விடுங்க கேஸ் ஸ்டவ்வை. ஏன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போடும்போது கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கொதிச்சிட வேண்டாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் சின்ன பாப்பா 8 மாதமாக இருக்கும் போதுலேருந்து என்ன பண்ணுவோன்னா, நல்லா இட்லி இல்லைன்னா சாஃப்டான ஊத்தாப்பம் சுட்டுட்டு இது கொஞ்சம் காரம் இருக்காதில் நல்லா ஊற்றி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எலும்பு சூப்பெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா தெரியும். சைட்லேயே உங்களுக்கு கலண்டு வந்திருக்கும். ஏன்னா சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா ரொம்ப சாஃப்டாக உள்ளே இருக்கிற சதையெல்லாம் இறங்கி ரொம்ப நல்லாவே இருக்கும். பெரியவங்களுக்கும் இந்த வின்டர் டைமில் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம உடம்பை பார்த்துக்கிறதும் முக்கியம். அதனால் நீங்களும் குடிச்சு நல்லா ஹெல்த்தியாக இருங்க.